கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாஹா பீச், கோவாவில். அங்கே வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு வலிமையான அலைகள், ஆனால் இந்த சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுள்ள சத்தம். மாத்திரம் இல்லை, இவ்வளவு வல்லமையாக இந்த அலைகள் ஆர்ப்பரித்து வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இம்மட்டும் வா, இதுக்கு மேலே மிஞ்சி வராதுன்னு சொல்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அலைகள் எவ்வளவு ஆக்ரோஷமாக வந்தாலும் பாருங்கள், ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே அந்த அலைகள் என்ன பண்ண முடியலை அப்படின்னா, உங்களுடைய இந்த பிளேஸை, பூமியை நிரப்ப முடியல, ரீச் பண்ண முடியலை. பிரியமான தேவஜனங்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒருவேளை ரொம்ப உங்களை அழுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அவ்வளவுதான், இந்த போராட்டங்களில் நான் மூழ்கி விடுவேனோ என்று அப்படின்ற ஒரு அச்சம் கூட உங்களுக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு வரலாம். பாருங்கள், நீட்டாக அழகாக அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து அழகாக போகுது. பாடுகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகள் உங்களை வந்து நீங்கள் அமிழத்தக்கதாய் உங்களை வந்து அவைகள் நிரப்ப துடித்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால், உங்களோடு கூட இருக்கிறவர் உங்கள் வழி துணையாய், உங்களுடைய வாழ்க்கை துணையாய், உங்களுடைய பக்கத்தில், உங்களுடைய அருகில், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய தகப்பன், அவர் உங்களை பாதுகாக்க, பராமரிக்க, போஷிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அப்புறம் என்னங்க, பாட்டு பாடி ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க. நீர் என்ன வெறுக்கலை, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற காட்டமாக இருக்குல்ல, ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடிடுவோம். நீர் என்ன மறக்கலை, என்னை விட்டு விலகலை, ஏக்கமுள்ள கண்ணால இங்கித்தான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக அதை தாண்டி வந்தீங்க. கால் கடக்க எனக்காக அதை தாண்டி வந்தீங்க. என்ன தேடுவதை நீங்கள் நிறுத்தலை, உங்கள் அன்பிற்கு இங்கே எல்லை இல்லை. என்ன தேடுவதை நீங்கள் நிறுத்தலை, உங்கள் அன்பிற்கு இங்கே எல்லை இல்லை. புதிய துவக்கம் தள்ளாத தகப்பன்னீரே. நீர் என்ன வெறுக்கலை, கோஷபயதனமா ஏக்கமுள்ள கண்ணால. பாருங்கள், இந்த வேவ்ஸ் வந்து வரும்போது இங்கே இல்லவே இல்லை. இங்கே தண்ணியே இல்லை, வெறும் மணலாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இடத்த பாருங்கள், ஒரு பள்ளமே விழுந்துச்சு. அந்த லெவலுக்கு கடல் தண்ணி ரொம்ப இப்போ தான் உள்ளே வருது. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு கொடுத்துருக்குற ஒரு பிரமாணம் என்னென்னா, இம்மட்டும் வா, அதுக்கு மேலே வராது. அதுதான். ஸோ அது எவ்வளோ ஆக்ரோஷமாக வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த அலைகள் வந்தாலும், இந்த அலைகள், அந்த வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இடத்துல ரொம்ப அழகாக வருது, புரிஞ்சு வருது. ஆனாலும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்த உடனே அந்த அலைகள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அந்த லெவலுக்கு மேலே இந்த பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே அதால் போக முடியலை. அந்த லெவலுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்மளை பராமரிக்கிறார். ஒருவேளை அங்கே ஒரு சில வாலிப நண்பர்கள் நிற்கிற மாதிரி, என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னால் அடுத்து என்ன செய்யணும்னு ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்களா? ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். நான் கூட இப்போ தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வழியில் இடையில குவிட் பண்ணிடலாமா, ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. ஆனால் குவிட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் திரும்பி போகக்கூடாது. கண்டிப்பாக மார்னிங் போயிட்டு இந்த பாகா பீச்சில் ஒரு பார்வை பார்த்துடணும்.
முடிஞ்சால் சன்ரைஸ் பார்ப்போம், அப்படி இல்லாட்டி இந்த பாகா பீச் மார்னிங்கில் அட்லீஸ்ட் எப்படி தான் இருக்குன்றதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணி அதை கான்ஃபர் பண்ண எனக்கு அந்த உதவி பண்ணாங்க. இப்போ பாருங்கள், பாகா பீச் நான் மார்னிங்கில் நான் பார்த்துட்டேன். ஸோ பிரியமான தேவஜனங்களை, உங்களுடைய லைஃப்லையும் அதே போல் தான் பிசாசு உங்களை சம்டைம்ஸ் வந்து அவ்வளோதான், அவனால் முடியாது நீ குவிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோதான் முடியாது நீ திரும்பி போய் ரிட்டன் போயிடு அப்படின்வான். ஸோ நெவர் எவர் ரிட்டன், நெவர் எவர் குவிட், நெவர் எவர் கிவ் அப். ஏன்னா நம்மலாம் வந்து சாதிக்க பிறந்த கர்த்தருடைய பிள்ளைங்க. நமக்கு பேரே என்னென்னா முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள், மோர் தென் கான்குரர்ஸ். ஸோ தட் அந்த மோர் தென் கான்குரர் அப்படின்றத நீங்கள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக காமிச்சு ஆகணும். காமிங்க. கர்த்தரை நம்ம மகிமைப்படுவதாக. உங்களுக்காக இந்த வேவ்ஸ் வர்றது பாருங்கள், அழகாக எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு லேயராக அழகாக வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட் லேயர் போயிடுச்சு, அடுத்து ஒரு செகண்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப அழகாக வருது. நான் இப்போ இருக்கிறதையும் காமிச்சிடுறேன், இருக்கிறேன். பட் ஏதாவது ஒரு லேயர்ஸ் வந்து இந்த ஒரு லேயர் ஒன்று வருது. ஏதாவது 2-3 லேயர்ஸ் சடனாக வரும்போது மேபி இட் வில் ஹெல்ப் மீ டு கோ டீப் அண்ட் டீப்பர். அவ்வளோ ஆக்ரோஷமாக காலையில் எந்த அழகிலும் இல்லை. ஸோ பாகா பீச் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த வாசலை தாங்க பார்க்குறீங்க. பாகா பீச் ரொம்ப அழகாக இருக்குது. பாகா பீச் மார்னிங் டைமில் நேற்று ஆக்சுவலாக வந்தோம். நேற்று இதே பாகா பீச்சுக்கு வந்து தான் ஜாலியாக ஒரு குளியெல்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் நேற்று வந்த டைம் வந்து ஈவினிங் டைம், ஆல்மோஸ்ட் 6 o'clock மேலே அப்படின்னால பெரிய லெவலில் இங்கே ரொம்ப குளிச்சுட்டுலாம் இடத்துக்குலாம் போக முடியலை. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈவினிங்னால ரொம்ப நேரம் குளிக்கவும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ மார்னிங் கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் பாகா பீச். ஸோ யூ கேன் சி பாகா பீச் டே. அங்கே பாருங்கள், ஒரு நாய் அழகாக படுத்துருக்கு பாருங்கள். ஆனால் இவ்வளோ கடல் ஆற்றிக்கிற கடல் அலைகளுக்கு மத்தியில் இந்த பாகா பீச் அங்கே எழுதியிருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு நாய் அழகாக படுத்துருக்காது பாருங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது படுத்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதுக்கு இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லாவே தெரியுது. மார்னிங் இப்படி தான் இருக்கும், ஈவினிங் இப்படி தான் இருக்கும், நைட் டைமில் இப்படி தான் இருக்கும்னு தெரியுது. ஆனால் ஒன்று வி ஹேவ் டு ப்ரே. என்னென்னா, கோவாவில் நமக்கே தெரியும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் பீர் பாட்டில்லாம் கிடக்குது. கோவாவில் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை இன்னும் அறியாமல் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இன்னும் போதை வஸ்துக்கள், இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த காம விகாரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காம விகாரம், அது மாத்திரம் இல்லை, அந்த களியாட்டுக்கள், வெறியாட்டுக்கள்னு சொல்லி நிறைய காரியங்களை அந்த மக்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மக்களுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, வி ஹேவ் டு ப்ரே. நம்ம அழகாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபம் கண்டிப்பாக ஒரு நாளில் இந்த கோவாவையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ ஏற்பட்ட இந்த மாதிரியான கடற்கரை ஓரங்களில் தான் முதலாவது சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. அதற்கு அப்புறம்தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா, முதலாவது இந்த கடற்கரை மக்கள், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவித்து அவங்க எப்படியாவது இயேசு பக்கத்தில் கொண்டு வரணும்னு நினச்சி முஸ்லிம்மார்கள் நிறைய ட்ரை பண்ணாங்க. பாருங்கள், இங்கே கூட பற்றி ரொம்ப ஆக்ரோஷமான அந்த அலைகள் கொஞ்சம் அழகாக அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து வரதை பார்க்க முடியுது. இந்த பக்கம் வரைக்கும் ரொம்ப அழகாக வருது, இந்த பக்கம் வரைக்கும் அழகாக வருது. ஆனால் இதுவும் இந்த பக்கம் வரல. பட் இன்னும் குட்டி அழகாக ஒரு தீவு கொஞ்சம் அழகாக இருக்குது. நல்லா ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த கோவாவில் இருக்கிற மக்களுக்கான நம்ம ஜெபம் பண்ணணும். மாத்திரம் இல்லை, நிறையா கோடி ஜனங்கள் வந்து இந்த கோவாக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ரீச் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. டொமெஸ்டிக் டூரிசமும் சரி, ஃபாரின் டூரிசமும் சரி, பெரிய லெவலில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இங்கே வர்ற ஜனங்களும் இயேசுப்பாவை கண்டுகொள்ளணும். இங்கே கோவான்னு சொல்லும்போது கோவாவோட ஜனங்கள் இயேசுப்பாவை கண்டுகொள்ளணும். அதற்காகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, கிட்டத்தட்ட 6:15 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம ரொம்ப டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம வாக் வந்ததுனால திருப்பி ஒரு 15 minutes கிட்ட வாக் பண்ணி தான் கண்டிப்பாக வந்து நம்ம ஹோட்டலில் ரீச் பண்ணி ஆகணும். ஸோ தட் இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம், பிள்ளைங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தாமே நம்ம ஒருவரும் தொடர்ந்து ஆஃப் வைத்து பாதுகாப்பு நடத்துவாராக. உங்களுக்காக சும்மா அப்படி அந்த ஒரு பக்கம் போயிட்டு பாகா பீச் ஒரு
லைவ் காமிக்க ட்ரை பண்ணுறேன்.